விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் மேரேஜ் தவறு இல்லை, பையனுக்கு வயது கூட இருந்து பொண்ணுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அதுவும் தவறு இல்லை அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, சூர்யா ஒரு சூப்பர் மோட்டிவேஷனல் ஒரு இன்ட்ரடக்ஷன்ல வராரு. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவரோட அம்மா ராதிகா அவரை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சூர்யா தன்னோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவர்கிட்ட பேசின சில வார்த்தைகளை வச்சு எனக்கு மேரேஜே வேணாம் அப்படிங்கிற முடிவுல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா ராதிகா உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருப்பாங்க. எப்படியாச்சும் சூர்யாவுக்கு மேரேஜ் வச்சிடணும் அப்படிங்கிற முடிவோட அவங்க இருப்பாங்க. என்னன்னா, நம்ம தலைமுறை முடிஞ்சிருமா, ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி சூர்யாட்ட சொல்லுவாங்க. சூர்யா அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட மேரேஜ் தான் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபாரின் கிளம்பி போறாரு. அப்படி போனவர் வரும்போது கையில ஒரு குழந்தையோட வராரு. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இல்லையா, அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவர் ஒரு குழந்தையோட வர்றதை பார்த்ததும் பிரசன்ட் மீடியா எல்லாருமே அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, இது என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எங்க போறாருன்னா வீட்டுக்கு போறாரு. அங்க ராதிகா குழந்தை வந்துருச்சு, ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதுக்கு சூர்யாவை டெஸ்ட் பண்ணும்போது இவரால் அந்த ஆபரேஷனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்க அம்மாவால தான் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரின்னு மமிதா பைஜுவை ஊருக்கு போய் சூர்யா கூட்டு வர்றாரு. அவங்கள வச்சு அந்த ஆபரேஷனை பண்ணி முடிக்கிறாங்க. மமிதா பைஜு இந்த படத்துல என்ட்ரன்ஸ் ஆனதுல இருந்து கேப்டன் ஜாக்ஸ்பரோவை ஒரு பொண்ணா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சூர்யா அவர் சொல்லவா வேணும், நிறைய இடத்துல அந்த ஃபைட் சீன் வச்சு படத்தை சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. இப்போ மமிதா பைஜு சூர்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு திரும்ப அவங்க போக மாட்டாங்க. ஆனா சூர்யா அவங்கள ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு போக சொல்லி அனுப்பிடுவாரு. இப்போ மமிதா பைஜு போயிட்டாங்களா இல்ல திரும்ப வந்துட்டாங்களா அப்படிங்கிறது இன்டர்வல் காட்சியில அமையுது. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஓப்பனான சீன்ஸ் எல்லாம் காட்டி இந்த படத்தை சூர்யா நடிச்சிருக்கலாமா அப்படின்னு பார்த்தா ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு படத்தை பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்துல தான் சூர்யா இந்த படத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தாடி வச்சுட்டு செஞ்சுட்டு அப்படியே இறந்து போவான். இந்த மாதிரி பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ரியாலிட்டியா நம்ம மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு ஒரு ரியாலிட்டியா இந்த படத்துல சூர்யா காட்டியிருக்காரு. அது என்ன ரியாலிட்டினா, ஹவுஸ் ஒய்ஃப், ஹஸ்பண்டுக்கு எல்லாமே ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் எல்லாமே அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வர்றாங்கன்னா அது என்ன விஷயம், எல்லாருமே அவங்க கிட்ட நடிக்கிறாங்க, இனிமே என்னாச்சும் அவங்கள ஃபுல்லா வாட்ச் பண்ணி கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல சூர்யா தன்னை ஒரு கெட்டவனா காட்டி படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ராதிகா உடம்பு சரியில்லாம இருந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மமிதா பைஜு தான் கூட இருந்து சூர்யாவை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ சூர்யாவோட 2வது அம்மா, அவங்க அப்பாவோட செகண்ட் மேரேஜ் இருப்பாங்கல்ல, அவங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. அந்த கல்யாணத்தை சூர்யாவே தன்னோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு இவரை எடுத்து பண்றாரு. இப்போ அங்க போய் சில பிரச்சனைகள் வருது. அது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா படத்துல பாருங்க. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் நடந்துச்சு. சரி, ஹீரோ சூர்யா, மமிதா பைஜு ஹீரோயின். ஏஜ் ரொம்ப டிஃபரன்ஸ், எனக்கு பிடிக்காது, எனக்கு ஆகாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டே இருக்காரு சூர்யா. இதுதான் கிளைமேக்ஸ்லயே அமையுது. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த ஜெனரேஷனுக்கு காமெடியா குடும்பங்கள் எல்லாருமே பார்த்து சிரிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இந்த படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ரொம்ப அருமையா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ரியாலிட்டியா சூர்யா சார் இந்த படத்துல ஓகே சொல்லி நடிச்சு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துட்டாரு. அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்குன்னு பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா இல்லை அப்படின்னு பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த படத்தை நீங்க தியேட்டரோட பார்த்து உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.